5 days 5 protein rich breakfast recipes day 4. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள அடை தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதோட முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுடுங்க. 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதோட கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஒரு தோசை தவாவை சூடுபடுத்திட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள அடை தோசை ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.